இதெல்லாம் நீங்க உட்கார்றதுக்காமா அதெல்லாம்? இதெல்லாம் உட்காரத்து போட்டு வச்சாங்க. நல்லா கரெக்டா நல்லா இருக்கு. பலாமரத்து அடியில் நல்லா அழகா போட்டு படுத்துக்கலாம். இதெல்லாம் வெட்டிட்டீங்க காய்? இது பலாப்பால் செய்து சாப்பிட்டாங்க. வந்து பிள்ளைங்க எங்கேயும் காணோம். நடுக்காட்டில் வாடுற மாதிரி தான். ஒன்று ஒரு ரோட்டு வசதி இல்லை, ஒரு போக்குவரத்துக்கு இல்லை, ஒரு பஸ்ஸு ஒன்றும் இல்லை. இந்த கல் ரோட்டில் நடக்கிறோம், தலை சுமையாக தூக்கிட்டு வரோம். அந்த ரோட்லேருந்தே மாமத்து பாலத்துலேருந்து இதில் கொடி வழியாக வருது. தலைமையால் தூக்கிட்டு எந்த மூட்டையாக இருந்தாலும் அங்கே வந்து சேரணும். இப்படி யாருன்னா ஒரு வண்டி காரில் வாசி காரில் பிடிச்சாக்கா 200 ரூபா பெட்ரோல் போடணும். எல்லாம் இதுக்கு குவாட்டர் வாங்கி கொடுக்கணும். அத்தினியும் கொடுத்தா தான் நாங்கள் அழைச்சிட்டு போகிறாங்க, இல்லைன்னா நாங்கள் நடக்கிறோம். செருப்பு கூட போடாம கீழே போயிட்டு இருக்கீங்க. செருப்பு போட மாட்டீங்களா? செருப்பு போயிட்டு இருந்தேன், நீங்க வரோம் அப்படி மறந்துட்டேன். கல்லு குத்துலீங்களா உங்களுக்கு? கல்லு குத்துதுமா. இது நம்ம சின்னதா ஒரு ஊத்துருக்கு அழகா. இதெல்லாம் குடிக்கிறதுக்கு தண்ணி எடுக்காங்க. எப்படியா தண்ணி குடிக்கிறோமா? இந்த தண்ணியா குடிக்கிறீங்க இப்பவா? இப்போ கூட அதே தண்ணி தான். தண்ணி பாருங்க, கண்ணாடி மாதிரி இருக்கு மக்களுக்கு தண்ணி பாக்குறதுக்கு. சூப்பரா குதிக்கலாங்க. தண்ணி மேலேயே இருக்கு பாருங்க, பார்க்கும்போதே இவ்வளோ ஆசையா இருக்கு மக்களே. பாருங்க, இவ்வளவுதான் கரை, இங்கதான் இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த கல்ல இருந்து அழகா கீழே இறங்கி அழகா குதிச்சு நீச்சல் அடிக்கலாம் மக்களே. நாங்க நடந்து அப்படியே குழந்தை பிறகு பெருசாகனாக்கா அப்படியே நைட்டா கூட நாங்க பைக்ல இந்த கல்லு ரோட்ல தான் கூட்டிட்டு ஓடணும். அதுலயே ஆத்து இருக்குல்ல ரோட்லயே, அது ஒரு கொடிக்கால தண்ணி வருத்த அந்த வழியில அது அவத்திலேயே கூட போய் குழந்தை பிறந்துக்குது. வழியில இப்படி பைக்கில கூட்டிக்கிட்டு நடத்தி போகும்போது அந்த வழியிலயும் குழந்தை பிறந்து கூட. அப்புறமா வண்டி பைக்கில் பின்னி குழந்தை பிறந்த மேல ஏற்றிட்டு போய் சித்தையில போய் ஹாஸ்பிட்டலுக்கு நாங்க போய் வந்துக்கிறாங்க. அந்த மாதிரியாலும் நாங்க சித்திரவதை படுறோம். இன்னுமே அப்படிதான் இருக்கிறோம். இந்த ரோட்டை பாருங்க உங்களை இவ்வளவு மோசமா இருக்கு பாருங்க. இதெல்லாம் எப்படிதான் வண்டியில போயிட்டு வரதுனே தெரியல மக்களே. ஆக்சுவலா அதுக்கு முன்னாடி வந்த ரோடும் பாத்தீங்கன்னா இதை விட பயங்கர மோசமா இருந்துச்சுங்க. எப்படி நீங்க தான் இந்த கடைசி வீடு அந்த காட்டுல? நாங்க தான் கடைசி வீடு. ஏன் வந்து இவ்வளவு உள்ள இருக்கிறீங்க வீடு கட்டிக்கிட்டு? இதுதான் ஃபர்ஸ்ட் இருந்த வீடு. நீங்க குடியிருந்த வீடு? இது ஒன்னே தான் வச்சுக்கிட்டு இருந்தோம். இதுலதான் ஃபுல்லா பலாமரம்லாம் இதெல்லாம் வந்து நீங்க கடைச்சு கொடுத்துருவீங்களா? பலாப்பழம் எல்லாமே நான் கடை கொடுக்கறதுல எல்லாம் சாப்பிடறதுதான். உங்களுக்கு மட்டும் சரியா போயிடும். எல்லாம் வரீங்க மாதிரி கீழே இருந்து வராங்களா, கீழே போயிட்டு உங்களுக்கு வேணும்னா கூட எடுத்துட்டு போலாம். அது மாதிரி நாங்க கொடுத்துருவோம். நாங்களாம் விற்கிறதில்ல. ஃப்ரீ கரண்டா? இதெல்லாம் கரண்ட் வச்சுட்டல, இன்ஜின் தான். போகுது இன்ஜின் தான் நாங்க எடுத்துவோம். இன்ஜின் தான். கரண்ட் வீட்டுக்கு மட்டும் தான் கரண்ட் இருக்கு? வீட்டுக்கு மட்டும் தான். எழுதி போட்டு கேட்கலையா கரண்ட்? நாங்க கேட்கவே இல்லை இன்னும். கேட்கவே இல்லையா? ஏன் வேணாமா உங்களுக்கு ஃப்ரீ கரண்ட்? அப்படி இந்த பக்கம் எல்லாம் ஃபாரஸ்டாமா? அது இதெல்லாம் ஃபாரஸ்ட். இதெல்லாம் உள்ள நம்ம காலே வைக்க கூடாது. இப்பமா இது பாருங்க, பசங்க இருக்காங்க, இதெல்லாம் அப்படி கரை இருக்கீங்களா, எல்லாம் உள்ள விழுந்துட மாட்டாங்க? இப்படி அது போடணுமா? பாதுகாப்பு இல்லாம இருக்குல்ல, பசங்க ஓடி ஆடி விளையாடுறாங்க, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்ல. அதெல்லாம் இதுக்கெல்லாம் ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க. அதெல்லாம் பண்ணிக்கணும். சின்ன பசங்க வச்சிருக்கீங்க, விளையாண்டாங்கன்னா டக்குன்னு மண்ணு சரிஞ்சிட மாட்டிருக்கு நடக்கும்போது. சரிஞ்சிட மாட்டேங்க, ரொம்ப டேஞ்சர்ல. குடிக்கிறதே நாங்க இதுதான் குடிக்கிறீங்களா? ஆயில் இன்ஜினு இதுதான் குடிக்கிறோம். எப்படிங்க அது வடிகட்டிங்களா? எப்படி குடிக்கிறீங்க? வடிகட்டுறது இல்லைங்க, அப்படியே தான் காலம் ஓட்டுறோம். எப்படிங்க குடிச்சா உடம்புக்கு எதுவும் நோய்? உடம்புக்கு என்னமோ அப்படியே என்னமோ அடுப்பில் காய வச்சு குடிச்சு காலத்தை ஓட்டிட்டு இருக்கிறோம். நல்ல தண்ணி பார்த்து நாங்கள் ஒரு 50 வருஷம் ஆகுது. மக்களே, இன்னைக்கு நம்ம சித்தேரி மலையில நம்ம வெள்ளாம்பள்ளி கிராமத்துக்கு பக்கத்துல நடுவலவு அப்படிங்கிற கிராமத்துக்கு வந்திருக்கேன். ஆக்சுவலா இந்த கிராமம் வெள்ளாம்பள்ளியால் நடுவலவான்னு சரியா நேம் தெரியல, ஒரு குழப்பத்துல தான் இருக்கேன். நான் உள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலா என் வண்டி இங்கே நிப்பாட்டிட்டேன். இந்த வழியாக தான் நான் வண்டியில வந்தேன். இதுக்கு மேல வண்டியில இவ்வளவு தூரம் போகும்னு தெரியல, ரோடு கொஞ்சம் ரொம்ப மோசமா இருக்கு. அதனால இங்கேயும் வண்டி நிப்பாட்டிட்டு நடந்து போக போறேன் மக்களே. இந்த வழியாக முன்னாடி நடந்து போக போறேன். உள்ள போயிட்டு இந்த கிராமங்கள் எப்படி இருக்கு, இங்கெல்லாம் மக்கள் வீடுகளில் வாழ்றாங்களா, எப்படி வாழ்றாங்க அப்படிங்கிறத உள்ள போய் தெரிஞ்சுக்கலாம் மக்களே.
இந்த ரோட்டை பாருங்க உங்களை எவ்வளவு மோசமா இருக்கு பாருங்க. இதெல்லாம் எப்படிதான் வண்டியில போயிட்டு வரதுனே தெரியல மக்களே. ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி வந்த ரோடும் பார்த்தீங்கன்னா இதை விட பயங்கர மோசமா இருந்துச்சுங்க. அதனால நான் வண்டி எங்கேயே நிப்பாட்டிட்டேன். ஏன்னா இதுக்கு மேலே ரோடு எவ்வளோ தூரம் போகணும் எப்படி இருக்குன்னு நமக்கு எதுவுமே தெரியாது. இங்கே யாரையும் விசாரிக்கலாம்னா இங்கே மக்களும் யாரும் பெருசாக இல்லை. அதனால வண்டியை நிப்பாட்டிட்டு சரி நடந்தே போய் பார்க்கலாம் அப்படின்னு நடந்து போயிட்டு இருக்கேன் மக்களே. பாருங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சில்வர் ஓக் தோப்பு மாதிரி வச்சுருக்காங்க பாருங்க. ஃபுல்லாக சில்வர் ஓக் மரம் தாங்க. அப்படியே இந்த பக்கம் பாருங்க மக்கள், ஒரு பெரிய பாறை ஒன்று இருக்கு. இங்கேயும் ஃபுல்லாக சில்வர் ஓக் தான் வச்சுருக்காங்க. பக்கத்தில் விவசாயம் பண்ணுற மாதிரி லேண்ட் எதுவுமே தெரியல மக்களே. எல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா தான் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உழவு ஓட்டியிருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே வீடுகள் எதுவுமே இல்லை, இந்த இடம் மட்டும்தான் மக்களே இருக்குது. அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபாரஸ்ட் மாதிரி தெரியுது பார்க்குறதுக்கு. ஆக்சுவலாக அது ஃபாரஸ்ட் தானே என்னங்கிறது நமக்கு தெரியாது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதே ஃபுல்லாக வெறும் லேண்டாக தான் இருக்குது. உள்ள ஒரு ஒத்தடி பாதை போகுது மக்களே. ஏன்னா உள்ள ஏதாவது நிலங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பாதை போகுது இல்லை, மக்கள் பயன்பாட்டில் தான் பாதை இருக்க மாதிரி தெரியுது. இன்னும் நம்ம எவ்வளோ தூரம் முன்னேறி போகணும்னு தெரியல. பயங்கரமாக மூச்சு வாங்குதுங்க. நல்ல மேடு. இந்த பக்கம் பாருங்க எல்லாம் பப்பாளி மரம், சின்ன சின்ன குடில்கள்லாம் இருக்குது. ஆனால் மக்கள் யாருமே இல்லை. மேலே பார்த்தீங்கன்னா கரண்ட் லைன் போகுது, இபி லைன் போகுது. கண்டிப்பாக இந்த பக்கம் வீடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஆனால் எவ்வளோ தூரம் தான் போகணும்னு தெரியல. ஓரளவுக்கு பக்கமாக இருக்குன்னு கெஸ் பண்ணி தான் வண்டியை நிப்பாட்டி நடந்து போயிட்டுருக்கேன். அதே மாதிரி இருந்தால் பரவாயில்ல. இங்கே ஒரு கிணறு இருக்குது மக்களே, பெரிய கிணறு மாதிரி தெரியுது பார்க்குறதுக்கு. கிட்ட போய் பார்ப்போம். வா சூப்பராக இருக்குங்க. தண்ணி பாருங்க கண்ணாடி மாதிரி இருக்கு மக்களே. தண்ணி பார்க்குறதுக்கு வா சூப்பராக குதிக்கலாங்க. தண்ணி மேலேயே இருக்குது பாருங்க. பார்க்கும்போதே இவ்வளோ ஆசையாக இருக்குது மக்களே. பாருங்கள் இவ்வளோதான் கரை, இங்கே தான் இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த கல்லேருந்து அழகாக கீழே இறங்கி அழகாக குதிச்சு நீச்சல் அடிக்கலாம் மக்களே. கிணறு எவ்வளோ ஆழம் இருக்குன்னு தெரியல. இந்த பக்கம் பாருங்க ஃபுல்லாக கடுக்கா மரம். அப்படியே பாதை மேலே போய்கிட்டே இருக்குது. என்ன ஒரு கஷ்டம், நல்லா பயங்கரமாக மேடு ஏறுது. அதை பார்க்கும்போது கொஞ்சம் நமக்கு கஷ்டமாக இருக்குது. அங்கே ஒரு வீடு இருக்குது மக்களே. இந்த கிணத்துக்கு பாருங்கள், இந்த கிணத்துக்கு மேலே அப்படியே பாருங்கள் அங்கே ஒரு வீடு இருக்குது. வீடுக்கு அதெல்லாம் திறந்துருக்கு. ஆனால் ஆளுங்க இருப்பாங்களான்னு தெரியல. இது என்ன ஊருமா? அந்த ஊர் பேர் என்னங்கம்மா? வெள்ளாம்பள்ளியா? வெள்ளாம்பள்ளி. நடுவளவுங்கிறது கிடையாதுங்களா? இதான் நடுவலம் இல்லை. நடுவலன்றது அந்த சைடு போய் அப்படி போகணும். அந்த ரோட்லயே போகணுங்களா? அந்த வெள்ளாம்பள்ளி இல்ல, இது வெள்ளாம்பள்ளி. நான் நடுவுல நினைச்சுதான் வந்தேன். இது நீங்க வாழ்ந்த வீடாமா? அதெல்லாம் இதெல்லாம் நாங்க வாழ்ந்த வீடே தான். முன்ன வாழ்ந்த வீடா? முன்ன வாழ்ந்த வீடு. இப்ப அந்த மாதிரி கட்டிட்டீங்க. இப்ப எத்த வீடு? இப்ப எப்படி மானியத்துல கட்டினீங்களா? இந்த கவர்மெண்ட் வீடு தான். ஓ சரி சரி. உங்களோட இது வேலை என்னம்மா? இங்க தொழில் என்ன பண்றீங்க நீங்க? நாங்க தொழில் என்னம்மா, அந்த விவசாயம் தாம்மா. நெல் நடுவோம், பருத்தி போடுவோம், அவ்வளவுதான். நாங்களுக்கு எந்த வேலையும் இல்லை. என்ன பண்றது? இது வந்து நீங்க இதுக்கா கோழி இருக்கா? இது சாப்பாடு செய்யறதுக்கு. ஓ கிச்சன், அது சமையல் ரூம். இது நம்ம ஸ்பீக்கர் மாதிரி எது வச்சிருக்கீங்க? இதா டிவிக்கு. டிவி போட்டா இங்க வெளிய ஃபுல்லா நீங்க வேலை பார்க்கும்போது பாட்டு கேட்டே வேலை பாருங்க. பாட்டு கேக்குறது, காட்டு கேக்குற மாதிரி ஜாலியா என்ஜாய் பண்ணி செய்றீங்க வேலைய. இது என்ன மரமா அது? இதா இது கம்பளா கண்ணு இருக்குதல்ல, பூவா? ஆரஞ்சா? ஆரஞ்சு. ஆமா அது. ஓ இது நாமனுக்கா? அது மேல இருக்கிறது எப்படி? நீங்க தான் இந்த கடைசி வீடு அந்த காட்டுல? நாங்க தான் கடைசி வீடு. ஏன் வந்து இவ்வளவு உள்ள இருக்கிறீங்க வீடு கட்டிக்கிட்டு? நாங்க உள்ள இருக்கோம்னா காடு வந்து இங்கதான் எங்களுக்கு. ஓ நீங்க ஊர்ல நிலம் இல்லையா? இல்ல. ஓ சார், ஊருக்குள்ள இடம் தான் வீடு கட்டி அங்க இருந்துட்டு காட்டுக்கு வந்துட்டு போவாங்க. நீங்க அப்படி அங்கெல்லாம் தண்ணிக்கு பாஞ்சமா தண்ணி அங்கிருந்து வெறும் எப்படி வச்சுடுவோம் சாப்பாடு செய்யறதுக்கு? தண்ணி வசதி இல்லையா? தண்ணி வசதி இருக்குது. சாப்பாடு செய்யறதுக்கு எப்படி கொண்டு போவேன்? விறகு எடுத்துட்டு போவோம் காட்டுல இருந்து. ஓ அங்கதான் வசதியா இருக்கும் உங்களுக்கு? உங்களுக்கு வசதியா இருக்குதுங்க. இங்கே வந்து வீடே கட்டி செட்டில் ஆயிட்டீங்க. வீடே இது நம்ம இதெல்லாம் பாலடைஞ்ச வீடா? இதுதான் ஃபர்ஸ்ட் இருந்த வீடு. ஓ நீங்க குடியிருந்த வீடு? இது ஒன்னே தான் வச்சுக்கிட்டு இருந்தோம். இதுலதான் அதுக்கப்புறம் கொஞ்சமா முன்னேறி இதெல்லாம் கட்டி இருக்கிறீங்க. நீங்க பிறந்த இதே ஊராமா? நாங்க பிறந்த அம்மா வீடு அங்க சித்தேரிக்க நாட்ட பூமித்திமா.
ஊமத்தி ஊமத்தினா அந்த மாம்பாறை பக்கத்துல மாம்பாறை பக்கத்துல ஆமா போயிருக்கேன் அது நான் பிறந்த ஊர் அங்கத்தம்மா. நீங்க கல்யாணம் பண்ணி வந்துட்டீங்க. உங்களுக்கு வயசு என்னம்மா அது உங்களுக்கு? எனக்கா 50 ஆகும்மா. 50. இதெல்லாம் நீங்க உட்கார்றதுக்காமா அதெல்லாம்? இதெல்லாம் உட்காரத்து போட்டுச்சாங்க. நல்லா கரெக்டா நல்லா இருக்கு. பலாமரத்து அடியில் நல்லா அழகா போட்டு படுத்துக்கலாம். இதெல்லாம் வெட்டிட்டீங்க காய்? இது பலாப்பால் செய்து சாப்பிட்டாங்க. வந்து பிள்ளைங்க எங்கேயும் காணோம். வா போன போட்டுப்போ. பேரனா? பேரன். போ போய் போ. நான் பார்த்துட்டு வரேன் போ. எப்படி உங்களுக்கு அந்த வருமானம் சரியா இருக்கா இல்ல வேலைக்கு எது போவீங்களா நீங்க? இல்லம்மா வேலை பிள்ளைங்களால மசூர் போயிட்டாங்கம்மா. ஓ இதே அங்க எல்லா இடத்துல மாதிரி தான் இங்கேயும் மசூர் போயிட்டாங்க. நாங்க முட்டிக்கணும் இங்க ஒரு மாத்தனே இல்லை. என்ன பண்ண முடியும்? இங்க கரண்ட் இருக்குல்ல உங்களுக்கு? கரண்ட் இருக்குது வீட்டுக்கு இருக்கு. இதுக்கு விவசாயத்துக்கு 3 ஃபேஸ் கரண்ட்லாம் இருக்குங்களா? ஃப்ரீ கரண்டா? இதெல்லாம் கரண்ட் வச்சுட்டல இன்ஜின் தான். ஓ இது இன்ஜின் தான் நாங்க எடுத்தோம். இன்ஜின் தான். கரண்ட் வீட்டுக்கு மட்டும் தான் கரண்ட் இருக்கு. வீட்டுக்கு முட்டிக்கணும். ஏன் எழுதி போட்டு கேட்கலையா கரண்ட்? நாங்க கேட்கவே இல்லைன்னு. கேட்கவே இல்லையா? ஏன் வேணாமா உங்களுக்கு ஃப்ரீ கரண்ட்? கேட்கணும் மேல்தான். இந்த பக்கம் என்னமா இருக்கு? மாந்தோப்பா? இதெல்லாம் மாந்தோப்பு. அது யாருது? நம்மளுதா இல்ல அது அவங்களுது? வேறவங்களுதா? வேறவங்களுக்கு. ஓ செருப்பு கூட போடாம கீழே போயிட்டு இருக்கீங்க. செருப்பு போட மாட்டீங்களா? செருப்பு போயிட்டு இருந்தேன். நீங்க வரோம் அப்படி மறந்துட்டேன். கல்லு குத்துலீங்களா உங்களுக்கு? கல்லு குத்துதுமா. இது நம்ம சின்னதா ஒரு ஊத்துருக்கு அழகா. இதெல்லாம் குடிக்கிறதுக்கு தண்ணி எடுக்காங்க. எப்படியா தண்ணி குடிக்கிறோமா? இந்த தண்ணியா குடிக்கிறீங்க இப்பவா? இப்போ கூட அதே தண்ணி தான். கிணத்துல அதுல எடுக்கும். இது விவசாயம் பண்ற இடமா? நம்ம நடந்து போற இடம் அது? இதெல்லாம் விவசாயம் பண்ற இடம் தான். ஏன் எல்லாம் பண்ணாம போட்டீங்க? அதான் பசங்களெல்லாம் போயிட்டாங்களாமா. ஓ அதெல்லாம் என்ன இருக்குது நம்ம பண்றதுக்கு? இப்ப என்னதான் பண்றீங்க விவசாயம் இப்ப நீங்க? இப்ப இதான் தக்காளி நட்டுக்குது. எப்படி யாரு கொண்டு போறா? பசங்க இல்லாம பக்கா போவோம். அது போட்டு அனுப்பிக்கிறோம். காட்டுக்கே வந்துருதா? காட்டுக்கு மோசமா இருக்குமே. காட்டுல வண்டி வந்துருது. கஷ்டப்பட்டு தான் வரும் வண்டி. இதெல்லாம் நெல்லு போட்ட இடமா? அதெல்லாமே இதெல்லாம் நெல்லு போட்ட இடம். எல்லாம் அறுவடை பண்ணிட்டீங்க. நெல்லாம் நம்ம சாப்பாட்டுக்கா? சாப்பாட்டுக்கு முட்டிங்கன்னா முழு நேரம் விவசாயம் தான். அந்த காட்டுல தான் பாடுபடுவீங்க. அவ்வளவுதான். அப்படி இந்த பக்கம் எல்லாம் ஃபாரஸ்டாமா? அது இதெல்லாம் ஃபாரஸ்ட். இதெல்லாம் உள்ள நம்ம காலே வைக்க கூடாது. ஒரு கல் எடுத்தோம்னா கூட அவ்வளவுதான். அவ்வளவுதான். ஃபைன் தான், ஜெயிலு தான். இதெல்லாம் பாட்டா போட்டு கொடுத்துக்குது கொடுப்பாங்க. தக்காளி எல்லாம் ஃபுல்லா போட்டிருக்கீங்க? தக்காளி தான். நல்லா தக்காளி இப்ப கொஞ்சம் விலை குறைஞ்சிருச்சாமா? இப்ப விலை குறைஞ்சிச்சு. இன்னும் கொஞ்ச நாள் போனாதான் விலை ஏறும். நல்லா விலை நல்லா போயிட்டு இருந்துச்சு. இப்போ ஒரு 15 நாளா ஒன்னும் விலை இல்ல. இது நம்ம கிணறாமா? இது நம்ம கிணறு. அப்புறம் தண்ணி எல்லாமே இருக்கு. தண்ணி இருக்குது. இன்ஜின் தான். மோட்டார் எல்லாம் இல்ல. தண்ணி இருக்கு. இல்ல விவசாயம் பண்ணலாமே? அப்படி விட்டுட்டீங்க நீங்க? அதெல்லாம் செய்ய பசங்களெல்லாம் போயிட்டாங்க. நாம என்ன பண்ண முடியும்? எதுவும் செய்ய மாட்டாங்களா? அந்த அளவுக்கு வருமானம் கிடைக்கலன்ட்டு எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்களா? வேலைக்கு போயிட்டாங்க. உங்களை தனியா கஷ்டப்பட விட்டு போயிட்டாங்க. எப்படி உங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் களை வெட்ட அதெல்லாம் செய்ய ஆள் இருக்காங்க? இதெல்லாம் நாங்களே களை எடுத்துருவோம். இப்ப நீங்க வீட்டாளுங்களே செஞ்சுக்குவீங்களா? வீட்டாளுங்களே செஞ்சுக்குவோம். கூலிக்கு ஆள் தேவை இல்லையா? பரவாயில்லையே. வீட்டாளுங்களே செஞ்சுக்கலாம். அவ்வளவுதான். இதோட தான் எங்களுக்கு. இதோட அதோட அந்த ரெண்டு தான். இதெல்லாம் சும்மா போட்டுருங்க, வெட்டி போட்டுறீங்களா? அதெல்லாம் உங்களுக்கு? அதெல்லாம் வேற ஆளுத்து. இந்த இது முட்டிங்கன்னா அந்த வேலி இருக்குதல்ல? ஆமா, அது முட்டிங்கன்னா கரையோட. இதெல்லாம் வந்து வேற ஆளுங்களுக்கு. இந்த விவசாயம் மட்டும்தான்? விவசாயம் மட்டும்தான். தக்காளி இதெல்லாம் நாட்டு காயா இல்ல எப்படி? முதல்ல இது ஆபீஸ் தக்காளி. ஆபீஸ் எல்லாம் உரம் போடுவீங்களா? இல்ல உரம் போடுவோம். உரம் போட்டு தான் பண்றீங்க? எரி விவசாயம் எல்லாம் கிடையாது? உரம் போடலாமே எதுவும் வராது. கடை உரம் போட்டே தான் ஆகணும். கடை உரம் போட்டே தான் ஆகணும். இப்பமா இது பாருங்க, பசங்க இருக்காங்க. இதெல்லாம் இப்படி கரை இருக்கீங்களா? எல்லாம் உள்ள விழுந்துட மாட்டாங்க? இப்படி அது போடணுமா? கரை இல்லாம இருக்குல்ல? பசங்க ஓடி ஆடி விளையாடுறாங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்ல? அதெல்லாம் இதுக்கெல்லாம் ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க. அதெல்லாம் பண்ணிக்கணும். சின்ன பசங்க வச்சிருக்கீங்க, விளையாண்டாங்கன்னா டக்குன்னு மண்ணு சரிஞ்சிட மாட்டிருக்கு நடக்கும்போது. சரிஞ்சிட மாட்டேங்க. ரொம்ப டேஞ்சர் இல்ல? தென்னை மரம்லாம் அந்த காலத்துல வச்சிருக்கீங்க. புதுசா மரம் இது? அதெல்லாம் புதுசா வச்சு ஒரு காய் இன்னும் வரல. காயே வரல? ஏன்? ஏன்னா தெரியல.
மற்றபடி இந்த அவரை பீன்ஸ் அந்த மாதிரிலாம் போட மாட்டீங்களாமா? அதுவும் போட்டுருக்கோம், போடுவோம். இப்போ சாப்பாடுல அப்படிமா ரேஷன் அரிசி தான் சாப்பிட்றீங்களா இல்லை நெல் இதில் விளையிறது நெல் சாப்பிடுவோம். மழை பெஞ்சா விவசாயம் பண்றதுல நெல் வர்றதுல. மழை பெஞ்சா வர்றது இல்லையா? ஏன் மழை பெஞ்சா வராதா? மழை பெஞ்சுட்டே இருந்தா எப்படி நெல் நட்ட வரும்? ஓ தண்ணி இதுல ஓடிக்கிட்டே இருக்கும். ஓ இது தண்ணி ஓடுறதா? அது ஓட மாதிரியா? ஏறி இறங்கணும். இதுல ஏறி இறங்கணுமா? தண்ணி எடுத்து. ஓ தண்ணி பிடிக்கணுமா? அதுல குடத்தை இதுல வச்சுதான் ஏறி இறங்கணும். இது நல்ல லொகேஷன் ஸ்பாட்டு, உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு, ரிலாக்ஸா இருக்கிறதுக்கு. சாப்பிடுமா? இல்லம்மா சாப்பிட்டுதான் அந்த கும்பல்ல சாப்பிட்டுதான் சரி கிளம்புனேன். ஏதோ சாமம் அரைக்கிறோம், நெல் நடுறோம், சாப்பிட்றோம். அது மட்டும் தான் சாப்பிட்டுக்கிட்டு கிடக்குறோம். நாங்க என்ன பண்றோம்? இந்த காட்டுல ஒண்ணும் இல்லை. எங்கன்னா போனாதான், வெளியில் போனாதான் 10 ரூபா சம்பாத்தனை. இல்லைன்னா இந்த பருத்தி கருத்தி போட்டோம்னா போடுவோம், இல்லைன்னா இல்லை. எங்களுக்கு இதே தான் வேலை பண்ணியுமோ இதான் நாங்கள் காடு இந்த காட்டில் வாழ்ந்துருக்கிற மாதிரி வாழ்ந்துருக்கிறோம். நடுக்காட்டில் வாழ்கிற மாதிரி தான். ஒரு ரோட்டு வசதி இல்லை, ஒரு போக்குவரத்துக்கு இல்லை, ஒரு பஸ்ஸு ஒன்றும் இல்லை. இந்த கல் ரோட்டில் நடக்கிறோம், தலை சுமையாக தூக்கிட்டு வரோம். அந்த ரோட்லேருந்து மாமத்து பாலத்துலேருந்து இதில் கொடி வழியாக வருது. தலைமையால் தூக்கிட்டு தான் எந்த மூட்டையாக இருந்தாலும் அங்கே வந்து சேரணும். இப்படி யாருன்னா ஒரு வண்டிக்காரில் வாசிக்காரில் பிடிச்சாக்கா 200 ரூபா பெட்ரோல் போடணும். எல்லாம் ஆயிலுக்கு குவாட்டர் வாங்கி கொடுக்கணும். அத்தினியும் கொடுத்தாதான் நாங்கள் அழைச்சிட்டு வராங்க, இல்லைன்னா நாங்கள் நடக்கிறோம். அந்த மாதிரி தலைவிதி போட்டு இருக்கிறோம் இந்த ஊர்ல. எவ்வளவு கிலோமீட்டர் நடப்பீங்க இந்த மாதிரி சுமையோட? நாங்க 6 கிலோமீட்டர் நடந்து வரோங்க. 6 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் நடந்து வரோம். ரோட்ல இருந்து, பஸ் ரோட்ல இருந்து. அதாவது சித்தேரியா இல்ல என்ன ஊரு? இல்ல அந்த மாமரத்து பள்ளம். அப்படியா? அந்த பள்ளத்துல இருந்து இங்க 6 கிலோமீட்டர் இருக்குது. 6 கிலோமீட்டர் நாங்க நடந்து இங்க தலைமையால தூக்கிட்டு தான் வரணும். எத்தனை வருஷமா அப்படி இருக்கிறீங்க நீங்க வாழ்றீங்க? நாங்க எத்தனை வருஷம் இப்ப நாங்க எனக்கு ஆகுது ஆச்சு 50 வருஷத்துக்கு. இந்த 50 வருஷமா அப்படித்தான் வாழ்றோம். யாரும் உங்களுக்கு வசதி பண்ணி கொடுக்கலீங்களா? எவ்வளவு கஷ்டப்படும்போது வாரம் நாங்க சொல்லிடுறோம். ஒரு வயசுல ஓட்டுக்கு வராங்க, நாங்க ஓட்டுக்கு வரீங்களா, நாங்க கண்டிப்பா உங்களுக்கு ரோட்டு செஞ்சு கொடுக்குறோம், உங்களுக்கு வசதி எல்லாமே கொடுக்குறோம், எங்களுக்கு ஓட்டு போடுங்கம்மா, எல்லா வசதியும் நாங்க செஞ்சு கொடுக்குறோன்றாங்க. ஆனா வந்தா ஒருத்தரும் எங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதில்ல. வர்றீங்கனாலும் சொல்றாங்க இது மாதிரி உங்களாட்டம் பல பேர் வந்து சொல்லிட்டு வராங்க, எங்களுக்கு ஒரு வசதியும் கிடையாது. நாங்க நடந்து அப்படி குழந்தை பிறகு பெருசாகனாக்கா அப்படியே நைட்டா கூட நாங்க பைக்ல இந்த கல்லூர் ரோட்ல தான் கூட்டிட்டு ஓடணும். எப்படிமா அதுல ஒரு பிரசவமான பொண்ணு இதுல கொண்டு போக முடியுமா? அதுல ஒரு வழி வந்திருக்கு. நீங்க வரும்போது தண்ணி ஓடுத்து அந்த வாடையில அந்த காட்டுல பாத்தீங்களா? ஆமா, நடுவுல ஒரு டேம் மாதிரி வச்சிருக்காங்களே. டேம் கூட இல்ல, அதுலயே ஆத்து இருக்குல்ல ரோட்லயே. ஆமா, அதுல ஒரு கொடிக்கால தண்ணி வருத்த. அந்த வழியில அது அவத்திலேயே கூட போய் குழந்தை பிறந்துக்குது. எப்படி வழியிலேயே? வழியில இப்படி பைக்கில் கூட்டிக்கிட்டு நடத்தி போகும்போது அந்த வழியிலயும் குழந்தை பிறந்து கூட. அப்புறமா வண்டி பைக்கில் பின்னி குழந்தை பிறந்த மேல ஏத்திட்டு போய் சித்தேரியில போய் ஹாஸ்பிட்டலுக்கு நாங்க போய் வந்துக்கிறாங்க. அந்த மாதிரியால நாங்க சித்திரவதை படுறோம். இன்னுமே அப்படித்தான் இருக்கிறோம். அதுக்கு 10 நாள் இருக்கு, 1 மாசம் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போனா மட்டும்தான் அங்க. இல்லைன்னா வீட்லயாலும் எதாவது நல்லா இருக்குதுன்னா 4 இருக்குது அப்படி இருந்தோம்னா அதேதான் வருது எங்களுக்கு கதி. அந்த மாதிரியாலும் நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் இந்த ஏரியாவுல. எங்களுக்கு ரோட்டு வசதி இல்லை, நல்லது கெட்டதுக்கு ஒண்ணு பஸ் வசதி ஒண்ணும் இல்லாத நாங்க இவ்வளவு கஷ்டப்படுறோம் இந்த ஊர்ல. எத்தனை குடும்பமா இருக்கீங்க இந்த மாதிரி இந்த இடத்துல நீங்க? நாங்களெல்லாம் குடும்பம் ஒரு 200க்கு மேல இருக்கிறோம். 200 குடும்பம் இந்த மாதிரி இருக்கிறீங்க? 200 குடும்பத்துக்கு மேலே இருக்கிறோம். 200 குடும்பம்னா குடும்பத்துக்கு 4 பேர்னா ஒரு 800 பேர் 900 பேர் கிட்ட இருப்பீங்க. நாங்க 1000 பேத்துக்கு வெளியே இருக்கிறோம். 1000 பேர் இருக்கீங்க? இருக்கோம். நாங்க செல்லூத்து, நடுவளவு, வெளாம்பள்ளி 3 ஊர்ல இருக்கிறோம். 3 ஊர் அது மாதிரி தான் வாழ்றோம். இப்பதான் அந்த கேஸ் அது இது அதான் 1000 ரூபா 1200 ரூபான்றாங்க. அந்த கேஸ் பிடிச்சி இல்லைன்னா நாங்க காட்டு வேற சுமந்துட்டு இருந்ததான் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருக்கிறோம். இப்ப கேஸ் இருக்குதா இல்லையா உங்களுக்கு? இப்ப இருக்குது. அதான் நாங்க அதான் எதுக்காலம் எல்லாம் வாங்கிக்கிட்ட உங்க இருக்காலன்ட்டாங்க. நாங்களாம் வேற எடுத்துதான் சோறு ஆயிட்டு. உங்களுக்கு கேஸ் இல்ல? இல்ல, நாங்க வேற காட்டுக்கு போய் வேற தூக்கிட்டு வரணும். தூக்கிட்டு வந்து அப்புறம் போதான் நாங்க சாப்பாடு செய்யறோம். எவ்வளவு நேரமா இருந்தாலும் அடுப்புல செமிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். என்ன பண்றது? உங்க சாப்பாடு முறையில எப்படிமா? ரேஷன் அரிசி சாப்பிடுறீங்களா இல்ல கடை அரிசியா இல்ல நீங்களே? நாங்க தான் நெல் நடுறோம், ரேஷன் அரிசி தான் சாப்பிடுறோம். எல்லாம் கலந்து தான் சாப்பிடுறீங்க? எல்லாமே சாப்பிடுறோம். இப்பதான் கொஞ்சம் சாமெல்லாம் சத்து இல்ல, கொத்த முடியல. இல்லைன்னா சாம குத்துவோம், தேனை சாம எல்லாம் விரைக்கும், அதெல்லாம் குத்தி எல்லாமே சாப்பிடுவோம். ஆரியமாலாம் கேவுரு கல் இருக்குது, அதுல போட்டு அரைச்சுதான் சாப்பிட்டோம். இப்பதான் மிஷின் வந்துருச்சுன்னு சொல்லி அரைக்க முடியல, கொத்த முடியல, சத்து இல்ல அப்படின்னு கீழாதான் சுமந்துக்கிட்டு தலைமையால வச்சுக்கிட்டு போய் அப்புறம் அரைச்சி எடுத்துட்டு வந்து இங்க சாப்பிடுறோம். கேவுராலும் அந்த மாதிரியாலும் நாங்க வந்துட்டு கிடக்குறோம் இந்த காட்டுல. உங்க வீட்டுக்காரங்களாம் என்ன தொழில் வெளியே வேலைக்கு போறாங்களா இல்ல விவசாயம் தான் பாக்குறாங்களா? எங்க வீட்டுக்காரல இருந்து 13 வருஷம் ஆயிடுச்சு. நீங்க தான் எல்லாம் பாத்துக்கிறீங்க. உங்களுக்கு பசங்க எத்தனை பேருமா? பசங்களே இல்ல,
பொண்ணுங்களா? பொண்ணுங்கள கட்டி கொடுத்துட்டு 4 பொண்ணு 4 பொண்ணும் கட்டி கொடுத்துட்டு நான் ஒண்டியா கிடக்குறேன். இப்ப 4 நீங்க தான் கட்டி கொடுத்தீங்களா? எங்க வீட்டுக்காரில் இருக்கும்போது தயவளை கொடுத்துட்டேன் பெரியவள, அப்புறம் 3 பேர் நான் தான் கட்டி கொடுத்தேன். எப்படி எப்படி சம்பாரிச்சீங்க? எப்படி இந்த இடத்துல கட்டி கொடுத்தீங்க? என்ன பண்றது, எப்படி சம்பாரிச்சிங்கன்னாக்கா அப்படியே கூலி வேலைக்கு தான் கோயம்புத்தூர் போனேன், மைசூர் போனேன். அங்கெல்லாம் போய் சரி யாரும் நம்மளுக்கு சம்பாரிச்சு போடுவாங்க, பிள்ளைங்களை அழைச்சிக்கிட்டு மைசூர் போனேன், கோயம்புத்தூர் போனேன், எல்லா இடமும் போய் சம்பாரிச்சுட்டு வந்து அவங்களுக்கு கட்டி கொடுத்தேன். பசங்க பிள்ளைங்க ஓரளவுக்கு படிக்க வச்சிங்களா? இல்ல ஒருத்தி 9வது படிச்சா, இன்னொருத்தி 9வது படிச்சுட்டேன். அப்புறம் அவங்க அப்பா யாருக்கும் அம்மா ஒண்டியாக்கிறாண்டி போகல. ஒருத்தி 8வதுல இருந்துகிட்டா சின்னவ. எல்லாம் கட்டி கொடுத்துட்டேன், 3 பேருமே கட்டி கொடுத்துட்டேன். இவன் எவ்வளோ 4 பேருமே கட்டி கொடுத்துட்டோம். நாங்க கிடக்குறோம் ஒண்டியா. சம்பாதிச்சு போறதுக்கு பேர் ஆளுக்குறாங்க. அப்ப பொட்டை பிள்ளைங்க போட்டா சாப்பிட்டுக்கிட்டு கிடக்க வேண்டியது என்ன பண்றது, நம்ம எங்க போய் சம்பாதிக்க முடியாது மேல. சரி, ஓகே, முடிச்சிட்டீங்க. இப்ப என்ன பண்றீங்க? இப்போ எப்படி சம்பாதிக்கிறீங்க? இப்ப சாப்பாட்டுக்கு எல்லாம் உங்களோட செலவுக்கு என்ன பண்றீங்க? என்ன பண்றேன், அதான் ஒரு வயல தக்காளி வச்சு விட்டா வெறும் 200 ரூபா போகுது. அந்த 200 ரூபாய் வாங்கி வண்டிக்காரனுக்கு 50 ரூபா கொடுத்துட்டு ஏற்றிட்டு போற பிக்காப்புக்கு 150 ரூபா வருது. அதை ஏதோ ஒண்ணு குழம்பு செலவு வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு கிடக்குறோம். அதுதான் காட்டுல ஏதாவது சின்ன சின்ன பண்ணையம் பண்ணி உங்களோட வாழ்க்கையை ஓட்டிக்கிறீங்க. அப்படிதான் ஓட்டிட்டு கிடக்குறோம். ஏதாவது 2 வயலுக்கு இது நெல்லு நடுறேன்னா அந்த நெல்லு வச்சுக்கிட்டு அதை சாப்பிட்டுக்கிட்டு அப்படி காலத்து ஓட்டுறேன். இல்லை ரேஷன் அரிசி தான், அதான் சாப்பிடுறோம். ரேஷன் அரிசி எப்படி உங்களுக்கு இங்க வந்துருமா? நீங்க போகணுமா? வந்து அந்த கோயில் இருக்குதால, ஆமா, கட்டிட்டு இருக்காங்களா கோயில்ல? அந்த பழைய மரத்தாண்ட ஏத்திட்டு வந்து வண்டியில ஏத்திட்டு வந்து போடுறாங்க. அப்ப இங்க இருந்து நீங்க அதுக்கு போறதுக்கே கஷ்டம் தான் உங்களுக்கு. அந்த அங்க இருந்து அந்த கோயிலுக்கு வந்து இங்க தூக்கிட்டு தான் வரணும் தலைமையில. ஐயோ, ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டப்படுறோம். நான் சும்மா தான் வந்தேன், ஒரு ஆள் தான் வரேன், எனக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தேன். அதே மாதிரி தான் நாங்களும் கஷ்டப்பட்டுக்கிட்டு வந்துட்டு இருக்கோம் காட்டுல. இப்ப நீங்க பொம்பளைங்க லேடிஸ் எல்லாம் வந்து தலையில சுமந்து தான் வரணும். தலையில தான் சுமந்துட்டு வரணும். ஆம்பளைங்க இருந்தா கூட ஏதோ பைக்கில் வச்சுட்டு வந்துடுறாங்க. இல்லன்னா அங்க இருந்து அப்படியே வெறும் தண்ணி வீசி போட்டுக்கிட்டு தூக்கிட்டு தான் வரணும். அப்படிதான் வந்து வாழ்ந்து சோர்த்துக்கிட்டு வந்துட்டு அந்த காட்டுல அந்த விளாம்பட்டி ஊர்ல. இந்த சித்தேரி மலையில முக்காவாசி இந்த மாதிரிதான் இருக்காங்க, கஷ்டப்படுறாங்க. ரொம்ப கஷ்டப்படுறோம். நாங்களாட்டும் கஷ்டப்படுறீங்க யாரும். ஆனா காட்டுல அப்படி உழைச்சிக்கிட்டு இல்லைனாலும் நம்மளுக்கு சோறு கிடைக்கணுமே. ஊர் விட்டு ஊர் போனாலும் அந்த காடு கிடக்குது, என்ன பண்றது அப்படின்ட்டு இப்படி கிடக்குறோம். அப்படியேதான் நாங்க உழைச்சி சாப்பிடுறோம். இந்த மாமரம் எல்லாமே உங்களுதுங்களா? அம்மா எல்லாம் பாப்பா ஒருத்த, அவங்க மொத்தார் ஒருத்தம், பாப்பா ஒருத்தர், 2 ஒருத்தர் இங்கதான் இருக்காங்க. பாப்பா இங்கதான் இருக்காங்களா? பாப்பா அங்கதான் இருக்காங்க. அதெல்லாம் வேத்த வீடு கட்டி எல்லாம் கடை வந்துருச்சு. மறுபடியும் மைசூர் போயிட்டாங்க. ஓரளவுக்கு வீடு கட்டினாலும் எல்லாம் கடன் தான், கடை. அதனால பாப்பா மைசூர் போயிட்டா, இந்த வீட்டுக்காரரு போயிட்டாங்க. பாப்பா மட்டும் கிராட்டி நானுங்க பாத்துட்டு இருக்கிறேன் பாப்பாவை. என்ன பண்றது, நல்லா இருக்கும். நல்லா கொடை மாதிரி நல்லா உட்காருக்கு, நல்ல ஒரு சூப்பரான இடம் அது. இது கொஞ்சம் ஜல்லி மாஞ்செடி எல்லாம் இருக்குதல்ல, ஃபுல்லா பலாமரம். அதெல்லாம் வந்து நீங்க கடைச்சு கொடுத்துருவீங்களா? பலாப்பழம் எல்லாமே நான் கடை கொடுக்கறதுல எல்லாம் சாப்பிடறதுதான். உங்களுக்கு மட்டும் சரியா போயிடும். எல்லாம் வரீங்க இப்படி மாதிரி கீழே இருந்து வராங்களா, கீழ் பகுதியில உங்களுக்கு வேணும்னா கூட எடுத்துட்டு போலாம். அது மாதிரி நாங்க கொடுத்துருவோம். நாங்களாம் விற்கறதில்ல, வேலை உங்க யூஸுக்கு மட்டும். ஆமா, நாங்க யாருன்னா அப்படி உங்களாட்டம் வெளியில இருந்து வரீங்க அவங்களால சாப்பிடலாம். சாப்பிடலாம், எடுத்துட்டு போகலாம், உங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போலாம். இந்த பாதை எங்கம்மா போகுது? இது அங்க இன்னும் அண்ணாண்ட ஒரு 6 ஊர் இருக்குது. இதுல போனா ஊர் இருக்கா? 4 அங்க 4-5 வீடு இருக்குது உள்ள. ஓ, வீடு இருக்கா? அங்க இருக்கு. அவங்களும் இப்படி இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க. யாரும் நாங்க மலையில கேட்டீங்களா உட்காந்து சோறு தின்றதுக்கு இல்ல. நாங்க உழைச்சது அப்படின்ட்டாதான் எங்களுக்கு சோறு, இல்லன்னா இல்ல. அவங்களுதெல்லாம் இப்படி இந்த மாதிரி மெத்த வீடு கட்டி செட்டில் ஆயிட்டாங்களா? இல்ல அவங்களாம் சாதாரண ஓட்டு வீடு? அந்த மாதிரி ஓட்டு வீடு தங்குறாங்க. ஓட்டு வீடு தான். அவங்களுக்கு கரண்ட் எல்லாம் போதா உள்ள? போகுது, இந்த கரண்ட் தான். பரவாயில்ல, உங்களுக்கு ஒரு வசதி கரண்ட் இருக்குது. அந்த கரண்ட் மட்டும் தான் எங்களுக்கு வசதி. அந்த வசதி இல்லைன்னா எந்த வசதியுமே இல்ல. இப்ப வந்து உங்களுக்கு 3 பேஸ் எல்லாம் கிடையாது, விவசாயத்து 3 பேஸ் கரண்ட் எல்லாம் கிடையாது. இல்ல நாங்க மாட்டுறோம், இன்ஜின் வச்சு டீசல் வாங்கிட்டு வந்து ஊத்தி தான் நாங்க விவசாயம் பண்றோம். இலவச கரண்ட் நீங்க எழுதி போட்டீங்களா? நிலம் எழுதி போட்டு எங்க கொடுக்குறாங்க. ஏன் அவங்க தர மாட்டாங்க? நானும் எழுதி போட்டு 10 வருஷம் ஆச்சு, காணோம் வரல. என்ன காரணம் சொல்றாங்க, ஏன் வரல? இது இதெல்லாம் கொடுங்க, அமௌண்ட் பூரா கொடுங்க, எல்லாம் வாங்கி செட்டில்மெண்ட் கொடுங்க, நாங்க கொடுக்குறோம் சொன்னாங்க. வரல, ஆனா கொடுத்ததான் நான் வரவே இல்லை. கொடுத்து நான் ஒண்ணு கூட வரல. அதாவது கடற்கரை விதம் இன்ஜின் அதை டீசல் ஊத்தி இன்ஜின் எடுத்து விட்டுக்கிட்டு அதுதான் எங்களுக்கு வேலை. கட்டுப்படி ஆகாது. அதெல்லாம் டீசல் ஊத்துறதுக்கும் நாங்க வெள்ளாம விளையாட்டுக்கும் அதுதான் சரியாக்குது. ஏன்னா தக்காளி எல்லாம் அந்த மாதிரி டீசல் ஊத்தி தான் தண்ணி பாய்ச்சு. ஆமா, டீசல் ஊத்தியேதான். ஒரு நாளைக்கு 2 லிட்டர் டீசல் முடியுது ஒரு காட்டு கட்டினா. தக்காளி எல்லாம் வச்சிருக்கீங்க இல்லம்மா, இதெல்லாம் வந்து உங்களுக்கு
விவசாய வேலை செய்யறது, களை எடுக்கிறது, இந்த மாதிரி வேலை செய்ய, தக்காளி பறிக்கிறதுக்கு அதெல்லாம் ஆள் வச்சிங்களா, நீங்களே பாத்துக்குவீங்களா? ஆள் வச்சு பறிக்கிறோம். ஆள் வச்சுதான் பறிக்கிறீங்க. ஆள் வச்சு பறிக்கணும். உனக்கு அதிகமா இருந்தா ஆள் வச்சுக்குவோம், கம்மியா இருந்தா நாங்களே பறிச்சுக்குவோம். அதுலயும் கூலி ஆளுங்களுக்கு இவங்களுக்கு பறிக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு வண்டி வாடகை அவங்களுக்கு 50 ரூபா கொடுக்கணும். இப்ப வைக்கிறது 200 ரூபா விக்குது. 200 ரூபாயில அதுல 100 ரூபா போயிடும், எங்களுக்கு 100 ரூபா. அதான் எங்களுக்கு பண்ணியுமே வேஸ்ட் தான். வேஸ்ட். நாங்க பாடுபடுறதெல்லாம் வேஸ்ட். விலை வித்தா லாபம் இல்லைன்னா இல்ல இல்ல விலை வித்துச்சுன்னா அப்ப நாங்க ஏதோ 1000, 1000, 500 எங்களுக்கு கிடைக்கும். இல்லாதனால அன்னைக்கெல்லாம் 8 கூட எடுத்துட்டு போனா 2000 ஆயிட்டு வந்தோம். வெறும் 2000 வந்துச்சு. நம்ம டீசல் வாங்குறதா என்ன பண்றது, அவங்களுக்கு வண்டிக்காரர்களுக்கு அந்த 8 கோடிக்கு 400 ரூபாய் போயிடுது. அதுல எவ்வளவு மிச்சம் ஆகுது 2000 ரூபாயில? அவன் பிடிச்சுக்கிறான், அங்க வண்டியில பிடிச்சுக்கிறான். ரொம்ப கஷ்டப்படுறோம் நாங்களால. அந்த வாழ்றதே நாங்க வேஸ்டா வாழ்ந்துட்டு இந்த ஊர்ல. என்ன பண்றது, கடவுள் படிச்சிருச்சு. ஏதோ அந்த நாட்டுல இப்படி பழைக்கிறோம். நம்மளுக்கு வரவனாலாம் ஓட்டுக்காக வரோம், அந்த ஓட்டு போட்டு கொடுக்குறோம். உங்களுக்கு வசதி இந்த வசதி பண்றாங்க, ஒரு வசதியுமே கிடையாது. நாங்க அந்த மாதிரி வாழ்றோம். வயல் சொல்றதான் எங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதால நாங்க ஒரு வசதி இல்லாத நாங்க அப்படி உழைச்சிக்கிட்டு அப்படி கிடக்குறோம் அந்த காட்டுங்கள்ல. என்ன பண்றது, காத்து நல்லா ஜில்லு நல்லா அடிக்குதாம்மா இங்க? காத்தெல்லாம் அடிக்கும். மழையில எல்லாம் வந்தா குளிர் காலத்துல எல்லாம் வந்தேன்னா நீ எல்லாம் அப்படி விட விட நடுங்க, அப்படி குளிர் வரங்க. அப்படியா? இப்பவே நல்லா ஓரளவுக்கு ஜில்லுன்னு தான் இருக்கு. இப்ப நல்லா இருக்குது. இன்னும் மழை காலத்துல தான் அந்த மாதிரி எல்லாம் பாரி மஞ்சள் எல்லாம் அது தண்ணி எல்லாத்துக்கும் செத்து போயிடுச்சு. ஆமா, நிறைய எல்லாம் சொட்ட சொட்டையா இருக்கேம்மா, எல்லாம் செத்து போயிடுச்சு எல்லாம். இதெல்லாம் எவ்வளவு செலவு பண்ணீங்க இந்த மஞ்சள் நடுறதுக்கு? இதுக்கு நடுறதுக்கெல்லாம் உரம், அந்த காட்டுக்கு ஒரு மூட்டை, அந்த காட்டுக்கு ஒரு மூட்டை உரம். அது உரம் எடுத்தீங்கன்னா இப்ப எல்லாம் ஒரு மூட்டை உரம் 2000 ரூபாயா. நான் அது போட்டு நான் அந்த 2 காட்டுக்கு 4000 ரூபாய் செலவு பண்ணா. அப்புறம் தண்ணி கட்டுறதுக்கு டீசலுக்கு எங்க போறது, இதுதான் எங்களுக்கு உழைப்பு. அதனால நாங்க அந்த பாடுபாரத்தை நம்ம எங்கன்னா வெளியில கூட வேலைக்கு போடலாமா, அப்படி போனா சம்பாதிச்சுட்டு வெளியில கடக்கலாம் கூட இது. அந்த அளவுக்கு உழைப்பாக்குது எங்களுக்கு. இருந்தாலும் கைவிடாம பண்றீங்களே, ஓரளவுக்கு அது நல்ல விஷயம் தான்மா. அதான் என்ன பண்றது, இதுல எவ்வளவு மஞ்சள் வரப்போகுது, எத்தனை மூட்டை வரப்போகுது, நம்ம இப்ப எத்தனை மூட்டை நம்ம இதுல எவ்வளவு செலவு பண்றோம். அப்புறம் பிள்ளைங்களுக்கு நல்லது கெட்டது படிப்பு செலவு அதெல்லாம் பண்ணணுமே. எல்லாம் கொண்டு போய் வெளியில் சேர்த்துறோம், படிக்கிறது முடிஞ்ச உடனே வெளியில் சேர்த்துறோம். அதுக்கெல்லாம் படிப்பு செலவு வேணுமே. இதெல்லாம் பார்க்கும்போது நீங்க போட்ட காசே வருமானு தெரியல. போட்ட வருமானமே வரத்துல. அதான் நான் கணக்கு பண்ணி தக்காளி நட்டுது 10,000 ரூபாய் செலவு பண்ணிக்கிறேன், வெறும் 2000 வந்துக்குது. அதுல அந்த 8000 ரூபாய் எங்க முதல்ல நம்மளுக்கு கிடைக்கும் போது, அதான் எங்களுக்கு வேதனையே. நஷ்டம் வரும்னு தெரிஞ்சே பண்றீங்க. என்ன பண்றது, நம்ம 10 ரூபாய் கிடைக்காது அப்படின்றதுக்காக ஒவ்வொரு டைம் இந்த முறையாச்சும் நமக்கு கிடைக்குமா? ஏதோ கிடைச்சிச்சுன்னா நம்ம 10-5 ஒரு செலவு ஓட்டலாமா, ஒரு கடன் காட்டலாமா பார்த்தா முடியல. எதிர்பார்ப்புல பண்றீங்க, ஆனா அந்த கடைசி வரையும் உங்களால அதை சம்பாதிக்க முடியல. இந்த மரத்துல ஆள் இருக்கா? பாப்பாக்கிறா எல்லாம் மரம் ஃபுல்லா நல்லா காய்ச்சிருக்கு. மாமரம்லாம் இதுமே தண்ணி எல்லாம் தேவையில்லதான் நம்ம அதுக்கு எதுக்குமே வந்துருச்சு. தண்ணி எல்லாம் இளஞ்செடியா இருக்கும் போது மட்டும் தண்ணி ஊத்தணும்னா போதும். அப்புறம் வந்துருச்சுன்னா அதெல்லாம் வந்துருச்சு. தண்ணிங்கிறது நீங்க சுத்தமா விடவே மாட்டீங்க. மழை பெஞ்சா வர தண்ணி, மழை பெஞ்சாதான். அது மரமே காஞ்சிரு கிடந்தாலும் மழை பெஞ்சாதான், இல்லன்னா இல்ல. நீ எத்தனை வச்சு காய்ஞ்சாலும் கடக்க வேண்டியதுதான். மரம் பட்டு போகாது. பட்டு போயிடுது. இருக்குது. நல்ல காப்பு இருக்கு எல்லா இடத்துலயும். காப்பாலும் இருக்குது. இப்படி மாம்பழத்தெல்லாம் சேல்ஸ் பண்ணுவீங்களா, இல்ல அதுவும் பண்ண மாட்டீங்களா? இல்ல மாம்பழத்துக்கு அவங்க கீழ இருந்து வராங்க, வியாபாரி வராங்க, பாய்ங்க வராங்க. அவங்க வந்து எடுத்துட்டு போயிடுறாங்க. மொத்தமா இது 6 வருஷம் போய்க்கு போட்டுக்கிறாங்க குத்தகைக்கு. 6 வருஷம் அந்த வருஷத்தோட எடுத்துட்டாங்கன்னா அப்புறம் அடுத்த வருஷத்துல இருந்து பின்னி வந்து பேசி வாங்கிக்குவாங்க. புதுசா போட்டுக்குவாங்க. அது மட்டும் யாரும் கொடுக்குறாங்க, கொடுத்தா ஒரு 15,000, 20,000 அவள் தான் கொடுக்குறாங்க. மொத்தமா அவ்வளவுதான் வருஷத்துக்கு. வருஷம் காசு கொடுத்துருக்காங்க. இல்ல அது ஒரே மட்டும் 6 வருஷத்துக்கு பேசிக்கிறாங்க. ஒரே பேமெண்டா கொடுத்துருவாங்க. ஒரே பேமெண்டா ஒரு கொடுத்துறாங்க, அவ்வளவுதான். 6 வருஷத்துக்கு அவங்க எடுத்துட்டு பார்த்தாலும் எடுத்துட்டு போயிடுவாங்க, நம்மளுக்கு காசு கொடுக்க மாட்டாங்க. ஒரே வருஷம் கொடுக்கறதுதான். 6 வருஷம் வரையும் அவங்களே எடுத்துக்குவாங்க. அது மாதிரி பண்றாங்க. வருஷத்துக்கு 15,000 அவ்வளவுதான். வருஷத்துக்கு மொத்தம் 50, 60, 70 ரூபா, 1 லட்சம் ரூபாய் கூட வராது. மொத்தமாவே 20,000க்கு வாங்குறாங்க இந்த தோட்டத்தை. 6 வருஷத்துக்கு. 6 வருஷத்துக்கு 20,000. அவ்வளவுதான் வருது. அவ்வளவுதானா? அவ்வளவுதான். மாங்காய் பூரா கொச்சிடுத்து, பூரா புழு அடிச்சிடுத்து. நாங்க எடுத்துட்டு போய் மட்டும் என்ன பண்றோம், அவளே தான் வாங்குறாங்க. அதிகமாலாம் அமௌண்ட் கிடையாது. இப்ப நீங்க இதை நல்லா பராமரிச்சு பூச்சி இல்லாம வளர்த்து கீழே கொண்டு போய் மார்க்கெட் கொண்டு போனா கொஞ்சம் சம்பாதிக்கலாம்ல. அந்த மார்க்கெட்டுக்கு எங்க எடுத்துன்னு போறாங்க நம்ம ஆளுங்க? அதை தலைச்சாம யார் தூக்கிட்டு பார்த்தேன், வண்டி பெட்ரோல் போட்டு எவ்வளவு கஷ்டப்படுறத. அவன் எடுத்துட்டு போய் போறானா, நாம கஷ்டப்படுறத அவங்களும் எடுத்து போய் போறாங்களான்னு விட்டாடுறாங்க. நம்மளுக்கு அங்க போனாலும் இந்த வண்டிக்கு அதை ஏத்திட்டு போகணும்னா ஒரு வண்டிக்கு 6,000 ரூபாய் வேணும். அப்படி கொடுக்கறியா வரன்றான், இல்லைன்னா இல்லைன்றான். அதுக்கு நாம இப்போ மொத்தமா விட்டுட்டா அது 10 நெட்டியா கொட்டியா போட்டுன்னு விட்டாடுறாங்க.
இதுதான் காரணமே. அதாவது மெயின் வசதி ரோடு வசதி. ரோடு வசதி எங்களுக்கு ரோடு வசதி பஸ் வசதி இருந்தா இப்ப நானே கூட பொம்பளை யாரும் இல்ல இந்த மாங்காய் எடுத்தா கூட நம்ம பஸ்ல ஏற்றி போயிடலாம். பஸ்ல ஏற்றி போய் ஒரு 10-5 வருதா நம்ம பாக்கலாம். இப்ப நம்ம தலைசுவாமியை செமுந்துட்டு போக முடியுமா இவ்வளவு தூரம்? முடியாது. அதனாலே தான் இந்த மாதிரி சனங்க நாங்க கிடக்குறோம். இல்லைன்னா நாங்களாம் விவசாயம் பண்றதுக்கு நாங்க ஏதோ ஒண்ணு வழி பண்ணிக்குவோம். நம்மளுக்கு ரோட்டு வசதி பஸ் வசதி எந்த வசதியும் இல்லையே. அதனாலதான் நாங்க மாதிரி உங்க வறுமையை பயன்படுத்தி வியாபாரி நல்லா சம்பாரிச்சுக்கிறாங்க. அவங்க வியாபாரிங்க சம்பாதிச்சுக்கிறாங்க, எங்களுக்கு இல்ல. நம்ம தலைசாமி அந்த மரத்துல எடுத்து அப்புறம் 3 சிப்பம் காய் வரும், நம்ம எவ்வளவு தூரம் தூக்குவேன்? முடியாது. அதனால நம்ம 15 நம்ம கொட்டாண்டு வரத்தை விட்டுறலாம் அப்படின்னு விட்டாரோம். அதுதான் கீழே ஃபுல்லா செண்டு மல்லியா? இந்த 2 காடும் செண்டு மல்லி போட்டுக்கிறோம். இந்த 2 வயல் தான் மஞ்சள் போட்டு எல்லாம் சொட்டியா கட்டி எடுத்து போயிடுச்சலாம் மழை இல்லாததுக்கு. இது எப்படிமா செலவு நீங்க தான் பண்ணுமா? இந்த உர செலவு நீங்க தான்? எல்லாம் நாம தான் பண்ணி ஆகணும். செடி மட்டும் தான் கொடுக்குறாங்களா? விதை மட்டும் தான் அவங்க கொடுக்குறாங்க. செடி வளர்த்துறதுல இருந்து உரத்துல இருந்து எல்லாம் நாமளே தான் போட்டுக்கணும். நம்ம செலவு தான். நம்ம செலவு தான். ஃபுல்லா சாமி படமா வச்சிருக்கீங்கம்மா? சாமி படம் இருக்கு, நாகம்மா இருக்குது. உள்ள பாம்பு இருக்காமா? உள்ள பாத்துருக்கீங்களா? நாகப்பாம்பு. அப்பதான் தெய்வமா வழிபட்டு இருக்கீங்க நீங்க. ஏன் திடீர்னு இந்த இடத்துல கோயிலா உருவாக்கிட்டீங்க குடியிருந்த வீட்டை? அதே வந்துருச்சு. அது நாங்க இதுல சாப்பாடு செஞ்சுக்கிட்டே இருக்குவேன். அதே உருப்பத்தி ஆயிடுச்சு. நான் சோறு செய்யறதுக்கு அடுப்பு போட்டுக்கிட்டு இருந்தேன்னா அந்த அடுப்புலயே புத்து வந்துருச்சு. நீங்க புத்த கலைக்கல? கலைக்கல. அப்புறம் பார்த்தா நானும் ஃபர்ஸ்ட் கலைச்சிட்டேன். கலைக்கும் அந்த ராத்திரி அப்படியே இப்படியே பாடம் எடுத்துக்கிட்டு ஆடிச்சு அந்த புத்து கலைக்குவோம். அப்புறம் என் மகன்கிட்ட சொன்னேன், இது மாதிரி தான் செல்வம் இது புத்து இன்னைக்கு நான் உடச்சிட்டேன், என்னவோ ராத்திரி கனவுல இப்படி படம் எடுத்துக்கிட்டு ஆடிச்சு அப்படின்னா. அம்மா அது நாகம்மா வந்துக்குது, அது கலைக்காதம்மா மேலு அப்படின்னு சொல்லவும் நான் அப்படியே விட்டுட்டேன். நீங்க குடியிருக்கவே? ஆமா குடியிருக்கவே வந்துருச்சு. பூஜை பண்ணுவீங்களா அந்த கோயிலுக்கு? ஆமா பூஜைலாம் பண்றோம். இடிக்காம வீட்டு அப்படியே விட்டுட்டீங்க? அப்படியே விட்டுட்டு தான் இருக்கிற நிலைமையில அப்படியே விட்டுட்டீங்க? அப்படியே விட்டுட்டு தான் இதுல வீடு கட்டி எங்க அம்மா குடி. இந்த வீடு கட்டிட்டீங்க. இப்ப இது எப்படிமா அது கலைஞர் மானியை விட நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் உங்க பணம் போட்டு தான் கட்டினீங்களா? அப்போ 40,000 கொடுத்தாங்க. அவ்வளவுதானா? 40,000 கொடுத்தாங்க. நாங்கள் அப்படி கூலி வேலை செஞ்சு மைசூர் போய் அங்கே கூலி வேலை செஞ்சு அப்படியே கட்டிட்டோம். இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தின தொட்டியாமா? இப்போ இந்த வீட்டில் குடி இருக்கும்போது பயன்படுத்தினது? இப்போ இங்கே மேலே இருக்க வீடுகள்லாம் இந்த மாதிரி மெத்த வீடுங்களா? ஓட்டு வீடு தானே? அட்டை வீடு, ஓட்டு வீடு. அவ்வளோதான். அவங்க தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்களா? அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போ அவங்களாம் விவசாயம் எப்படி பண்ணுறாங்க மேலே? அவங்களும் இதே மாதிரி தான், எங்கள் மாதிரியே தான். சும்மா தக்காளி நெல் அவ்வளோ தான். யாருமே எங்களை விவசாயத்துக்கு கரண்டே கொடுக்கல இது வரைக்கும்? இல்லை, கரண்டே கொடுக்கல. உங்கள் வீட்டு கரண்ட்லாம் எப்பயுமே இருக்குமா? இல்லை கரண்ட் போகிறது வர பிரச்சனை இருக்கா? ஏதோ ஒரு மழை பெஞ்சுன்னா, இடி மின்னல் வந்துச்சுன்னா, காற்று வந்துச்சுன்னா ஆஃப் ஆயிரும். அப்புறம் மறுபடியும் ஏதோ ஒரு கம்பம் அது இது கொடி அத்துச்சுன்னா 1 நாள் 2 நாள் ஆயிரும். உங்களுக்கு ஃபோன் பேசுறதுக்கு ஃபோன் டவர்லாம் கிடைக்குதுங்களா? ஏதோ ஒரு நேரம் கிடைக்கும், ஒரு நேரம் கிடைக்குது. அதுவும் டவர்கிற இடத்துக்கு போனால் தான் கிடைக்கும். வீட்டிலலாம் பேச முடியாது? வீட்டிலலாம் பேச முடியறதில்ல. அதே மாதிரி தான். சரிங்க, சரி. இப்போ இங்கே மேலே இருக்கவங்களாம் இதில் தான் போயிட்டு வரணும். இதில் தான் எங்கள் வீட்டு மேலே தான், இதில் தான் இதே தான் வழி. என்னங்க மேலே பார்த்தா வீடு இருக்கிற மாதிரி எதுவுமே தெரியலையே. அது அந்த வீடா? ஓ ரைட் ரைட், தெரியுது தெரியுது. ஓகே ஓகே. அதோட லாஸ்ட் அவ்வளோதான்? அவ்வளோதான். அதுக்கு மேலே போனால் ஃபாரஸ்ட்டா? இல்லை, ஆனால் அந்த ஊர் இருக்குது, செல்லூத்துன்னு ஒரு ஊர். செல்லூத்து. இதில் போகலாமா? அதில் இதில் போகலாம், கொஞ்சம் காட்டு வழியே இருக்குது. பைக்கில் போனால் ஈஸியாக இருக்குமா? அதில் பார்த்தீங்களா ரோடு அப்படி ஜல்லி ரோடு? அந்த ரோட்டே போனால் ஊருக்கே கொண்டு போய் விடுத்து. அங்கேயும் இதே மாதிரி ஊர் தான்? ஆமாம், இதே மாதிரி ஊர் தான். அங்கேயும் இதே மாதிரி தான் இருக்குது. ரொம்ப பண்ணுங்க, நிலைமையே மோசமாக்குது. உங்கள் வயசு என்னங்க ஆகுது? வயசு 70 வயசு ஆகுது சார். இங்கே தான் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க? ஆமாம், காலகாலமாக எங்கள் அப்பா காலத்துலேருந்து இங்கே தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒன்றும் இல்லை, ஏதோ பாருங்க ரோட்டில் என்ன தண்ணி கொஞ்சம் பத்தாக்குற தண்ணி, குடிக்கிற தண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது. பாருங்க, அதை கிணறு இருக்குது, ஒன்றும் பண்ண முடியல சார். எங்கள் நிலமை இப்படி இருக்குது.
எப்படிங்க அந்த காலத்துல வந்து வாழ்றீங்க இவ்வளோ கஷ்டம்? அந்த காலத்துலன்னா எதோ இல்லைங்க, ஏதோ ஒரு 2 மூட்டை 3 மூட்டை நெல் வேலையும், ஏதோ ஒரு திருவாரூர் சாமக்கிழமை வேலையும், அதை வச்சு பொழப்பு போட்டுக்கலாம். கர்நாடகா போய் எல்லாம் 10 சம்பாதிச்சிட்டு வந்து ஏதோ பொழப்பு ஓட்ட வேண்டியது தான். ஒன்றும் இல்லை, வாழ்றத பாருங்க. அது மாதிரி இப்போ வீடு குடிச்சில இப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இப்போதான் ஒரு சிலர் வீடு கட்ட ஆரம்பிச்சிருக்கீங்க போல. அந்த ஏதோ 1-2 வீடு மற்ற வீடு கட்ட 1-2 அந்த வளாமடின்ற ஊருங்க வெறும் ஓட்டு வீடே தான் இது. நீ பாருங்க. ஆமாம் பார்த்துருங்க. ஓட்டு வீடெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது. என்ன ஒரு காற்று வந்துச்சுன்னா தூக்கி எடுத்து கிடாச்சி போடும். அதனால காலம் எந்த காலத்தில் வீடு கட்டி மெத்த வீட்டில் வாழ போகிறோம். நீங்கள் இன்னும் வீடு கட்டலீங்களாயா? இல்லைங்க, வெறும் சும்மா குடிச்சில் மாதிரி இருக்குது. எது உங்கள் வீடு? வீடு தான் அங்கே இருக்குங்க, ஸ்கூல் பக்கத்தில். ஓ, அங்கே முன்னாடி வளாமடி ஸ்கூலு. இது எங்கள் பசங்கிறாங்க. ரொம்ப கஷ்டம் சார். இல்லைன்னா எனக்கு 70 வயசுக்கு ஆகிடுச்சு, ஒன்றும் இல்லை. பாருங்கள் தண்ணி எப்படி அந்த தண்ணி குடிக்கிறேன்னு வந்து பாருங்கள், நீங்களே பாருங்கள். இந்த பாறையில் நெல் வச்சுங்களா காய வைக்கிற களம் அதெல்லாம்? ஆமாம், இதில் தான் சார் நெல்லுக்குள்ள 1 மூட்டை 2 மூட்டை ஆச்சுன்னா இதில் தான் அடிப்போம். ஆமாம், பாருங்கள் சார் அந்த தண்ணி என்ன நிலமையில் இருக்குதுன்னு பாருங்கள். அது யாரும் குடிப்பாங்களா சார்? வெள்ளை வெள்ளையர்னு ஏதோ இது மாதிரி பாருங்க சார். ஆமாம், இங்கே வந்து பாருங்கள் சார் நீங்களே. இதை போய் இப்படியே இந்த தண்ணி போய் நாங்கள் குடித்தா காயில் வராதுங்களா? பாருங்கள், இந்த தண்ணி விற்றாங்க குடிக்கிறதே நாங்கள். ஓ, இதுதான் குடிக்கிறீங்களா? ஆயில் இன்ஜினு இதுதான் குடிக்கிறோம். எப்படிங்க அது வடிகட்டிங்களா? எப்படி குடிக்கிறீங்க? வடிகட்டுறது இல்லைங்க, அப்படியே தான் காலம் ஓட்டுறோம். எப்படிங்க குடித்தா உடம்புக்கு எதுவும் நோய்? உடம்புக்கு என்னமோ அப்படியே என்னமோ அடுப்பில் காய வச்சு குடிச்சு காலத்தை ஓட்டிட்டு இருக்கிறேன். நல்ல தண்ணி பார்த்து நாங்கள் ஒரு 50 வருஷம் ஆகுது. இந்த மாதிரி இதே தண்ணி தான். இதுதான் கிணறு எங்களுக்கு. அந்த இத்தனை வீட்டுக்காரருக்கும் இதுதான். இப்போ குடும்பத்தை நம்பி தான் இருக்கீங்களா ஐயா? வந்து மொத்தம் 10 வீட்டுக்காரர் இருக்காருங்க. இந்த 10 வீட்டுக்காரர் இந்த தண்ணி தான் குடிக்கிறோம். 10 வீட்டுனா ஒரு 40-50 பேர் இருப்பீங்களா? இருப்பேன் சார், 50 பேர் இருப்பேன் சார். நீங்களாம் இதுதான் குடிக்கிறீங்க? இதுதான் குடிக்கிறோம். சின்ன குழந்தைங்களுக்கு இதுதான் கொடுக்குறீங்களா? இதே தான் போல போடுது. பாருங்க, நல்லா மனசாட்சிக்கு நீங்களே பாருங்க. நான் வேணா எனக்கு நம்ம கண்ணு கட்டி மைதமாக சொல்லலாம். அதிகாரிகளும் வந்து பார்க்கலீங்களா? அதெல்லாம் யாரை வந்தாலும் பார்த்துட்டு தான் போகிறாங்க. ஆனால் வர அந்த ஏன்னா ஒரு சின்ன ஒரு போர் போட்டால் கூட நீங்கள் அந்த கை பம்பு வச்சா கூட அதை ஆட்டி குடிக்கலாம். அது கூட போட மாட்டாங்களா சார்? எல்லா அதிகாரிகிட்டையும் பார்த்துட்டோம், கிடைக்கல. எவ்வளோ மோசமாக இருக்குது. ஆமாம் சார். ஏதோ ஒருத்தர் 2 பேர் இந்த மாதிரி குடிச்சு நான் பார்த்துருக்கேன். ஆனால் ஒரு 40-50 பேர் இந்த மாதிரி. ஆமாம் சார். அந்த கொட்டாய்க்காரர் இந்த வீடு மேலே அங்கே இருக்குது. அவங்க எல்லாமே இதில் தான் குடிக்கிறாங்க. ரொம்ப கஷ்டங்க. ஆமாம்.